Hello guys, welcome to our channel. நான் சுரேஷ். இன்னைக்கு நாம ஒரு XAMPP யூஸ் பண்ணி எப்படி SQL database queries எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நாம அதை எப்படி நாம பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ண போறோம். எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அதை எக்ஸிக்யூட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா முதல்ல இது ஆல்ரெடி நான் ரன் பண்ணி வச்சிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். then this also க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் மெனு போறேன். XAMPP கண்ட்ரோல் பேனலை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் பட்டன் கொடுங்க. ஸ்டார்ட். then MySQL அட்மின் கொடுங்க. ஓகே, இப்படி இருக்கும். இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இதையும் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அகைன் ஸ்டார்ட் பண்ண போயிட்டு CMD கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. இப்போ இங்கே போயிட்டு CD / கொடுங்க. அதாவது டைரக்டரியை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்படி கொடுத்துறேன். இப்போது CD XAMPP CD MySQL CD bin. இப்போ இங்கே போயிட்டு MySQL ஸ்பேஸ் கொடுத்துட்டு -u root -p என்டர் பாஸ்வேர்டு கேட்கும். கொடுக்காதீங்க. அகைன் கொடுக்காதீங்க. இப்போது MariaDB ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுக்குள்ள டேட்டாபேஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செமிகோலன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் XAMPP யூஸ் பண்ணி நாம் டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? யூஸ் SURESH டேட்டாபேஸோட நேமு செமிகோலன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடுச்சு.